கேரளாவையே உலுக்கிய கோழிக்கோடு தீபக் தற்கொலை வழக்கில் தற்போது ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பொய்ப்புகார் அளித்ததாக கூறப்படும் அந்த பெண் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜனவரி 16ஆம் தேதி பேருந்தில் தீபக் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஷின்ஜிதா முஸ்தபா என்ற பெண் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். 20 லட்சம் பேருக்கும் மேல் பார்த்த அந்த வீடியோவால் ஏற்பட்ட கடும் மன உளைச்சலால் ஜனவரி 18 அன்று தீபக் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் பேருந்து ஊழியர்களோ அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என சாட்சி கூறினர். சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர் ஆவதற்காக ஒரு உயிரோடு விளையாடியது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்மைன்னு சொல்லலாம். பிரபலத்துக்கோசரம் செல்லு யூடியூப்புக்கோசரம் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? தப்பு தான். அது பெண் வர்க்கத்துக்கே ஒரு தேவை செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்யக்கூடாது. பெண்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது. தவறானது. பெண்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் போலீஸுக்கு தான் போகணும். என்னோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி. அவங்க பஸ்ல ஏற சொல்ல அவங்களோட ஹிப்பில் கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் காட்டு தீயா பரவிட்டு இருக்க ஒரு விஷயம். கேரளால ஓடுற பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம். அதனால ஒரு உயிரே பறிக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் 18 செகண்ட்ஸ் வீடியோ ஒரு பெண் பதிவிட்டு அவர் தொந்தரவு செய்கிறாருன்னு போட்டதால 42 வயது தீபக் அப்படிங்கிறவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவங்க கண்டக்டர் கிட்டேயோ போலீஸ் கிட்டேயோ எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அந்த பொண்ணை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இப்படி வீடியோ எடுத்து போடுறது டிஜிட்டல் நீதியா இல்லை டிஜிட்டல் கொலையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு பண்ணதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த பர்சன் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ காமனாக பஸ்ஸில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான் ஒரு இஷ்யூ. எல்லாருமே மாற்றி இடிக்கிறது தான். ஆனால் அந்த பொண்ணு மேலே தான் தப்பு. வேணுன்ட்டு வீடியோ எடுத்து போட்டதெல்லாம் இட்ஸ் பீன் டூ பேட். அது அப்படின்னு சொல்ல முடியாதுமா. ஜென்ஸ் சைட்லேயும் இருக்காங்க, லேடிஸ் சைட்லேயும் இருக்காங்க. 2 பேருமே இருக்காங்க. அதனால் அவன் செஞ்சதும் தப்புன்னு சொல்ல முடியாது, அவன் செஞ்சதும் தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த வீடியோ எடுக்கிறதும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேணும்னே இடிச்சிருந்தா அது வீடியோ எடுப்பாங்க இல்லையா? உண்மையாக இருந்து போய் சொன்னால் கூட நீ நம்புறது கஷ்டம்தாம்மா. இன்சல்ட் தான் பண்ணுவாங்க. நீ எப்படி இது மாதிரியா அது மாதிரியா எப்படி இடிச்சாங்களா பார்த்தோமா நாங்கள் அப்படிலாம் கேட்டால் என்ன பண்ண முடியும்? உண்மைன்னு சொல்லலாம். பிரபலத்துக்கோசரம் செல்லு யூடியூப்புக்கோசரம் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? தப்பு தான். அது பெண் வர்க்கத்துக்கே ஒரு கேவலம் செய்யக்கூடாது. உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கு நீதி உண்டு, நியாயம் உண்டு. யாராக இருந்தாலும் நீதி நியாயம். ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் நியாயம் நீதி எல்லாருக்கும் உண்டு. புரியுதுங்களா? நான் தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான், ஆம்பளை தப்பு செஞ்சாலும் அது தப்பு தான். அம்மா உண்மையாலுமே இடிச்சுருந்தா அங்கேயே கேட்டுருக்கலாமா? அப்போவே கேட்டுருக்கலாம். அது செல்லில் எடுத்து நான் யூடியூப்பில் போட்டு அது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணணும், ஒரு அசிங்கம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயே கேட்டுருக்கலாம். ஏங்க இடிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்லுவார்? நான் ஏமா இடிக்கிறேன், ஏமா பிரச்சனை பண்ணுறேன்ட்டு போயிருப்பாங்க. அது முடிஞ்சிட்ருக்கோம். Actually, she is being getting harassed. She has to give complaint. Immediately she can react on that and we can avoid. But after taking video and all, that is not good. Sometimes people take video. If she has done the same without taking the video, if she has reacted there itself, the problem might have got solved. This suicide will not happen. அது போய் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். ஆக்சுவலாக இஃப் இட் இஸ் ஸோ ஃபேக்ட் தட் ஷி ஷுட் ஹவ் காட் கம்ப்ளைண்ட் எய்து டிரான்ஸ்போர்ட்டு போலீஸ் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். அதில் கம்ப்ளைண்ட் பண்ணால் பேப்பர் வரல, நியூஸ் வரல. இப்போ பஸ்ஸில் எங்கேயாச்சும் யாராவது இந்த மாதிரி உண்மையாகவே ஹராஸ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணை ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கரெக்டாக, இல்லைன்னா வேறு எதுவும் அந்த இடத்துல போலீஸ் ஆக்ஷன் தான் எடுக்கணும். போலீஸில் ஆக்ஷன் எடுத்து அந்த மாதிரி நீதிமன்றத்தை நாடணும். யதார்த்தமாக கூட நடந்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம நேரம் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிருந்துருக்கும். அந்த இடத்துல அவங்கள தட்டி கேட்குறதா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ எடுத்து போகிறத விட அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தட்டி கேட்குறது கரெக்டாக இருக்கும். அஜிடேட் அந்த இடத்துல பண்ணணும். இந்த மாதிரி பின்னாடி போய் ரீல்ஸ் போடுறதெல்லாம் அது சும்மா ஹம்பக் தான். அது நான் அதை பிலீவ் பண்ணல. நிஜமாலேயே அவங்களுக்கு கரேஜ் இருந்ததுன்னா அங்கேயே அஜிடேட் பண்ணியிருக்கணும். எனக்கு அதாவது நம்ம கொஞ்சம் தைரியமாக ஃபேஸ் பண்ணோம். இப்போ நாளே என்னென்னா ஸ்டார்டிங்கில் அழுதுட்டு தான் இருந்தேன். வெளியே சொல்கிறதுக்கே கூட ஈவன் அப்படி பண்ணும்போது கூட நான் பயந்துட்டு தான் இருந்தேனே தவிர வெளியே கூட சொல்லலை. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காச்சும் சொல்லணும் இந்த மாதிரி நடக்குது. இருக்கிறது வந்து பயம் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் தைரியமாக ஃபேஸ் பண்ணால் அவங்களும் மேலே கை வைக்கிறதுக்கும் அவங்களும் வந்து பயப்படுவாங்க. நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு அதை ஃபேஸ் பண்ண தெரியல. அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பக்கத்தில் நம்மளால முடியலன்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட யார்கிட்ட சொல்லணும் இமீடியட்டாக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது சில நேரத்தில் ஒருத்தர் வந்து ஹராஸ் பண்ணும்போது ஆதாரமாக, ஏன்னா யார்ட்டையும் சொன்ன உடனே நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால ஆதாரமாக வீடியோ எடுத்து போடுறாங்க. சிலர் உண்மையாக போடுறாங்க, ஆனால் சிலர் வந்து வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் அந்த மாதிரி எடுத்து போடுறாங்க. இப்போ இவங்க இப்படி எடுத்து போடுறதுனால உண்மையாக ஒருத்தர் ஹராஸ் பண்ணி அதை எடுத்து போட்டால் அது எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு பெண்களுக்கு நீதி கிடைக்குமா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ பண்ணுறவங்க எப்படி இருந்தாலும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போது மேபி அவங்களுக்கு அது ஹர்ட் ஆனதுனால தான் இப்போ சூசைட் வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பண்ணுறவன் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் மறுபடியும் அதை பண்ணிட்டு தான் இருப்பேன்றவங்களும் இருக்காங்க. அதனால் இது வீடியோ எடுத்து போட்டாதெல்லாம் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட முடியும் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம கொஞ்சம் பிரேவாக அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சேஃப்டி. இல்லை அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து இதை சொல்லிக் கொடுக்கணும். தைரியமாக வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். இல்லை பக்கத்தில் இருக்கவங்க யார்ட்டையாவது சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாவே ஓகேவாக இருக்கும். அதை விட பெருசாக நம்ம ஏதாவது அவங்கள ஹர்ட் பண்ணி அதாவது உயிர் போகிற அளவுக்கெல்லாம் இது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இது நார்மலாக நடந்துட்டு தான் இருக்குது. தவிர்க்கணும்னா நம்ம சேஃப்டி நம்ம பார்க்கணும். அதுதான் நான் சொல்வேன். பெண்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் போலீஸுக்கு தான் போகணும், நீதிமன்றத்தை நாடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே கேப்சர் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு டைம் இருக்குன்றதே ஒரு அங்கேயே ஜென்யூனிட்டி போயிடுது. அஜிடேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக உட்காந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக எப்படியும் நம்ப போகிறது இல்லை. ஏன்னா வந்து இந்த இன்சிடெண்ட் வந்த உடனே அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து போட்டாங்கன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? இப்போவும் பஸ்ஸில் ஹராஸ்மெண்ட் எல்லாம் நடக்குதா? காமன் தான். இது வந்து யாராலும் தடுக்க முடியாது. நோபடி கேன் ப்ரிவென்ட் இட் அன்லெஸ் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் மாரல் இருந்தால் தான் செய்ய முடியும். தவிர நோ ஒன் கேன் ப்ரெஷர். போலீஸோ இல்லை பப்ளிக்கோ. இப்போ நான் இருக்கேன், நீங்கள் என்ன எனக்கு ஒரு மனசாட்சி வரும் இல்லையா? அது வேணும். இண்டிவிஜுவல் இது இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி. அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து பஸ்ஸில் ஏற சொல்ல அவங்களோட ஹிப்பில் வந்து கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அந்த இஷ்யூ ஆகிட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அது பெரிய ப்ராப்ளமே ஆகிடுச்சு. மேபி சம் பஸ்ஸஸில் நடக்கும், சம் பர்சன்ஸ் தான் இப்படி பண்ணுவாங்க. யாரும் ஒரு சில பேர் தான் வாண்டடாக வந்து இந்த இடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் எப்போவுமே எப்படின்னா நம்ம போனாலும் சீட் கொடுக்கறதா ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால் அவங்க யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. Subscribe to One India and never miss an update.